நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். 10th முடிச்சிருக்கோம். ஏதாச்சும் வேலை இருக்குமா? வேலை எதுவும் இல்லம்மா, ஒன்னா பழம் சாப்பிட்டுப்போம். இதாமலே டிஸ்க்ளைமரு, இதோ ஒருக்கா படிச்சிரு. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்டி, உங்களுக்கு இன்னும் வயசு ஆகவே இல்லை. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே? കരിമിഴിയുള്ള കളവാണി കൂന്തല് കണ്ടപ്പോ കണ്ണന്ന് ഉടക്കി. ட்ரீம் கேர்ள். இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி. நாங்கள் ஜனவரி 30 வரலாம் தான் பிளானில் இருந்தோம். வேறு வழி இல்லாமல் பொங்கலுக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது, ஜனநாயகன் படம் தள்ளி போகுதுன்னு சொன்னோடனே அது ஒரு வேளை தீர்ப்பு வந்து லேட்டாக வந்துச்சுன்னா பண்ண முடியாதுன்றதுக்காக பொங்கல் வெளியிடுன்னு முடிவு பண்ணி வந்தோம். நாங்கள் பண்ண பெரிய பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டார் ப்ரொடியூசர். ஃபுல் பேப்பர் ஆடு கொடுத்து ஒரு 30 லட்ச ரூபா ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டாரு. அதனால் உருட்டு உருட்டு நீ உருட்டு 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 23 தலைப்படம் கூட வரக்கூடாது, மங்காத்தா கூட வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் 30 பிளான் பண்ணோம். விதி எங்களை கூப்பிட்டு வந்து ஜனவரி 23 கொண்டு வந்து விட்டது. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. அதை எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியல. பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பொங்கல் ரிலீஸ்னா நினச்சிட்டாங்க மக்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, எல்லாருக்கும் தெரியும். பட் 23 ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ஓடிட்டுருக்குன்னு தெரியல. நேற்று எனக்கு வந்து கலெக்ஷன்ன்றது என்னால் என்னன்னே தெரியல, என்ன நடக்குது. கிட்டத்தட்ட 360 திரையரங்களில் தமிழ்நாட்டில் ஓடியும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. அது வந்து விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க, என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். ஒரு மிகப்பெரிய வரலாற்று படம். இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை. இது மற்ற டேரக்டரோ மற்ற ப்ரொடியூசரோ வந்து இதை வந்து தாண்டி போயிடுவாங்க. பட் என்ன மாதிரி எந்த பின்புலமே இல்லாமல் சினிமாவில் ஒருத்தர் கூட எனக்காக ஒரு ட்வீட்டு, இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் பாருங்கன்னு சப்போர்ட் பண்ணி ஒரு டேரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு நடிகரை கூட பக்கத்தில் நின்று அந்த மாதிரி ஆளே இல்லாமல் நான் தனியாக போராடி வந்திருக்கேன். உங்களை மட்டுமே நம்பி, மக்களை மட்டுமே நம்பி. கவலைப்படு ப்ரோ, நாங்கள் உன் கூட இல்லை. கஞ்சா அடிச்சா என்ன வரும்? போதும் வரும் சார். எனக்கு அடிக்காமலேயே வருதுடா. இதுதான் தவறான விஷயம். ஏது இது டான்ஸா? அங்க பாரு, கீ செயின் சுத்துற மாதிரி கையை சுத்திக்கின்னு செடி ஆட்டிக்கின்னு மழையில் நனைஞ்ச காக்கா மாதிரி பாடி உதறி காமிச்சு. ஏய், இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? என் உசுர் வேணுமா? என் கடை வேணுமா? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? Do you think you can hurt me? Do you think you can hurt me? Oda avadikya bal. வெளியூர்கார உள்ளூர்ல வந்து என்ன அடிக்கிறான்? உள்ளூர்கார நீ என்ன அடிக்கிற? நான் எங்கயா போவேன்? அதுக்கு கோவம் எதுக்கு வருது?
அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது? பின்னாடி பெருசா இல்லைனாலும் முன்னாடி தாறுமாறா இருக்கா. చుట్టేస్తాంది తొందరి చూపు ఊరికే ఉండదు కాసేపు అస్తమానం నీలోకమే నామై మరపు చితనైతే నువ్వేనన్నా. உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, நீ சுமாரா தான் இருக்க. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? जीरो सेंस है, जीरो। कोई वीडियो बना रहा होगा, बीच में घुस जाओ भाई। कहाँ है सिविक सेंस? और कोई सॉरी गलती से निकल गया, जो भी, कुछ भी नहीं, बस निकल जाएंगे भाई। मुझे छोटी छोटी चीजें बहुत इरिटेट करती है ऐसी, क्योंकि आई मीन आई डोंट नो। सर पकड़ती अடிச்சு நான் சொல்றேன். வெரி ஒன்றுவேன் நான். செந்தில் சார் இருக்காரா? ஆமாங்க சார். நீங்க யார் பேசுறதுங்க சார்? ஐயா இல்லையாமா? ஐயா மேல படுத்திருக்காருங்க சார். அம்மா? அம்மா கீழே படுக்க வச்சுட்டு ஐயா மேல படுத்திருக்காருங்க சார். நீ என்னமா பண்ற? நான் விளக்கு பிடிச்சிருக்கேன் சார். அழகோட ஆண்டவன் திமிரையும் சேர்த்து கொடுத்துருக்கான். உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். அட்வைஸ். Hi friend, you can now learn chess. Hi, we can now learn chess. Dexter இப்ப பார்த்தேன். It made me go watch Dexter. Very interesting, but I don't care. என்ன தலைவா ஒருத்தன் கையை உள்ள விட்டுட்டு இருக்கான், செருப்பை கழட்டி அடிக்காம அந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. வீடியோ எடுத்தது கூட பரவாயில்ல தலைவா, அந்த வீடியோவை பார்த்து தலைவா ஃபில்டர் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு, அழகா தெரியணும்னு. ரொம்ப ஒஸ்டிஜி. ஆனா என்ன தலைவா பண்றது, இவங்கள மாதிரி ஆள்னால நம்மள மாதிரி பசங்களுக்கு கெட்ட பேர் ஆகி போயிருது. ஆமா ஜி, கரெக்ட் தான் ஜி. அவன் லைட்டா கையை உள்ள விடுறப்ப இந்த பொண்ணு செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும். கரெக்ட் தான் ஜி. வீடியோ எடுத்தா மட்டும் என்ன திருந்தாவா போறாங்க? என்னமோ பண்ணட்டும் ஜி, அது அவங்க லைஃப். நம்ம லைஃப்ல நம்ம சரியா இருந்தா போதும் ஜி. சரியா சொன்னீங்க ஜி. இனிமேல் பசங்களுக்கு தனி பொண்ணுங்களுக்கு தனின்னு சொல்லிட்டு தனித்தனியா தான் ஜி உட்கார வைக்கணும். ரூல்ஸை கொண்டு வரணும் மறுபடியும். ஜி ஜி இப்ப சொன்னீங்க பாருங்க ஜி, இதுதான் ஜி கரெக்ட். தப்பு பண்ணி ஒருத்தன் இமேஜ் ஸ்பாயில் ஆச்சுன்னா பரவாயில்ல ஜி, தப்பே பண்ணாம இமேஜ் ஸ்பாயில் ஆச்சுன்னா எப்படி ஜி ஏத்துக்க முடியும்? கரெக்ட் கரெக்ட் ஜி. விடுங்க ஜி, கோவப்படாதீங்க ஜி. இனிமேல் என்ன ஆனாலும் பசங்க சீட்ல உட்காந்துக்கலாம் ஜி. பொண்ணுங்க சீட்ல இடம் இருந்தாலுமே நம்ம நின்னுகிட்டே போலாம் ஜி. ஆமா, பொண்ணுங்க பக்கத்துல உட்கார கூடாது ஜி. சிரிக்காதீங்க. நான் இருக்கப்ப ஏன் ஜி பொண்ணுங்க பக்கத்துல போய் உட்காரணும்? புரியல ஜி. ஒன்னும் இல்ல ஜி. நீ என்னடா ஜட்டிகளை கைய விட்டுட்டு இருக்க? சாரி ஜி, கை தோறி போயிருச்சு ஜி. அம்மால எவனுக்குமே பாதுகாப்பு இல்லடா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சந்ததியை வளங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.